சென்னை கோயம்பேட்டில் கடந்த மாதத்தோடு ஒப்பிடும்போது காய்கறிகளின் விலை தற்போது 30 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. அதற்கு என்ன காரணம் என்று கோயம்பேட்டில் உள்ள நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த திடீர் விலை உயர்வுக்கு என்ன காரணம்? சென்னையில் காய்கறி விலை தற்பொழுது கடந்த மாதத்தை ஒப்பிடும் பொழுது ஏறக்குறைய 15 முதல் 30 ரூபாய் வரை கிலோவிற்கு உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக கத்தரிக்காய், வெண்டைக்காய், புடலங்காய், முள்ளங்கி மற்றும் பீட்ரூட் உள்ளிட்ட காய்கறிகள் தினசரி பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் விலை ஏறக்குறைய கடந்த மாதத்தை ஒப்பிடும்போது 15 முதல் 30 ரூபாய் வரை இந்த விலை உயர்ந்திருக்கிறது. விளைச்சல் குறைவாக இருந்ததுதான் இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. வியாபாரிகள் நம்மிடம் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். இப்போ இந்த விலை உயர்வுக்கு என்ன காரணம், எவ்வளவு விலை விற்குது? அதாவது நமக்கு வரத்து பொறுத்து தான் அந்த விலை இப்போ நிர்ணயிக்கப்படுவாங்க. நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டில் இப்போ ஒரு நாளைக்கு 7000 டன் வரும். இப்போ வர்றது வெறும் 4000 4500 டன் தான் வருது. இதனால தான் அந்த விலை இது காரணமே. குறிப்பாக இந்த பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட்டு, பச்சை காய்கறி சொல்ல போனால் வெண்டைக்காய், கத்திரிக்காய், பாவக்காய், புடலங்காய், பீர்த்தங்காய் இதெல்லாம் 40 ரூபா 30 ரூபாய் விற்கணும். ஆனால் இன்றைக்கி நிலைமைக்கு 50லேருந்து 70 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. இது காரணம் நம்ம அந்த அதிக வெப்பநிலை. அதாவது இப்போ சென்ற ஆண்டு வெப்பநிலை கம்மியாக இருந்தது. இந்த ஆண்டு அதை விட வழக்கத்தை விட அதிகமாக வெப்பநிலை இருந்ததால் செடியில் காய் காய்க்கிறது ரொம்ப கம்மியாக தான் காய்ச்சிருக்கு. அதனால தான் இந்த வரத்து குறையாக இருக்குது. இதனால தான் விலை இருக்குது. பீன்ஸ் விலை எவ்வளோ இருக்குது? பீன்ஸ் எங்கேருந்து வந்துகிட்டு இருந்துச்சு? பீன்ஸோட விலை கடுமையாக உயர்ந்ததுக்கு என்ன காரணம்? பீன்ஸ் ஆந்திரா, கர்நாடகா இந்த 2 மாநிலத்திலிருந்து அதிகமாக பீன்ஸ் வரும். அங்கே 2 இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 80 டன்னேஜ் வரும். ஆனால் இப்போ வர்றதே வெறும் 5 டன் 6 டன் தான் வருது. இப்போ நமக்கு அதிகமாக இப்போ வரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம். இப்போ நீலகிரி மாவட்டத்திலே அதிகமாக மழை பெய்யறதால அங்கே வர்றது கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. இதனால தான் இந்த விலை ஏற்றதுக்கு காரணமே. இன்னும் இந்த மழை நின்னாலும் அங்கே இன்னும் ஒரு 10-20 நாள் ஆகும் வர்றதுக்கு, ரெகுலராக வர்றதுக்கு. அப்படி ஆரம்பித்தா மட்டுமே விலை குறையுது வாய்ப்பு இருக்கு. இப்போ தற்போதைக்கு விலை இந்த விலை தான் போகும். பூண்டு விலை அதே மாதிரி கடுமையாக உயர்ந்திருக்கு. பூண்டுடைய வரத்து குறைந்திருக்கா? பூண்டோட விலைவாசி தற்போது இன்னைக்கு நிலவரம்? பூண்டு மகாராஷ்டிராலேருந்து வர்றது, பூனேலேருந்து வர்றது, யூபிலேருந்து வர்றது. இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக விளைச்சல் இந்த ஆண்டு கம்மி தான். ஏன்னா சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு ரொம்ப விளைச்சல் கம்மியாகிறதால பூண்டு சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா 110 ரூபா, அதிகபட்சமாக 120 ரூபா 150 ரூபா விற்றுந்து. இன்றைக்கி 350லேருந்து 380 ரூபாய்க்கு போன காரணமே இந்த விளைச்சல் கம்மியாக இருக்கிறதால தான் இந்த விலை காரணமே. அதே போல் ஒரு நாளைக்கு 10 வண்டி வரும். இப்போ வரது 5லேருந்து 6 வண்டி தான் வருது. இதனால தான் விலை ஏறுது மாதிரி. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கோடை வெயில் அதிகரித்திருப்பதை விட்டு பயிர்கள், அதாவது செடிகள் கருகி இருப்பதால் இந்த விளைச்சல் குறைந்திருக்கிறது. விளைச்சல் குறைந்ததை அடுத்து வரத்து குறைந்திருப்பதால் இந்த விலையேற்றம் அதிகமாக இருப்பதாக வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தேவப்பிரியன்.